விளைந்தும் விற்க முடியவில்லையே என்று விவசாயிகள் கதறுகின்ற காட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. டாஸ்மார்க் மதுபான கடைகளிலே நடைபெறுகின்ற ஊழலை தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தினுடைய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் மிகப்பெரிய ஊழல் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தினுடைய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஒரு 100 கிலோ கொண்ட ஒரு குவிண்டாலுக்கு சாதாரண ரகத்திற்கு அரசனுடைய ஊக்கத்தொகையோடு சேர்த்து ஒரு குவிண்டாலுக்கு 100 கிலோ கொண்ட ஒரு குவிண்டாலுக்கு 2405 ரூபாய் வழங்கப்படுகிறது. முதல் ரகத்திற்கு 2450 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஒரு 40 கிலோ மூட்டையாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலே கொள்முதல் செய்யப்படுகிறது விவசாயிகளிடம். அந்த 40 கிலோ மூட்டைக்கு ஒரு மூட்டைக்கு 40 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் 80 ரூபாய் வரை, அதாவது ஒரு கிலோவிற்கு 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் வரை விவசாயிகளிடமிருந்து கணக்கில் வராமல் முறைகேடாக லஞ்சமானது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வாங்கப்படுகிறது. கட்டாய வசூல் நடைபெறுகிறது. இந்த பணம் எங்கே செல்கிறது? டாஸ்மார்க் மதுபான கடைகளிலே பாட்டிலுக்கு 10 ரூபாய் போல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலே ஒரு மூட்டைக்கு 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் வரை கட்டாய வசூல் செய்யப்படுகிறது. எங்கே செல்கிறது? விளைஞ்சும் விற்க முடியலையே என்கிற விவசாயிகளுடைய கதறல் குரலை நாம் கேட்டோம். நம்மோடு அந்த விவசாயிகளோடு மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் தங்கதுரை இணைந்திருக்கிறார். தங்கதுரை, களத்திலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் எவ்வளவு நாளாக நெல்லை விற்க முடியலை, இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தாங்களா? இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்தது என்ன? நேரடியாக விவசாயிகளுடைய கருத்தையே பதிவு செய்யுங்க. நெல் கொள்முதல் நிலையங்களில் தொடர்ச்சியாக அதாவது லஞ்சம் வாங்குவதாக தொடர்ச்சியாக விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் புகார் தெரிவித்து வருகிறாங்க. இன்றைய தினம் பார்க்கும் பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்ப்பு கூட்டம், அதாவது விவசாயிகளின் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. மதுரை வாடிப்பட்டி அறியக்கூடிய ஐயங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் 70 ரூபாய் அதிகமாக கட்டணம், அதாவது 70 ரூபாய் கொடுத்தால்தான் நான் இந்த நெல்லை வாங்குவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு லஞ்சம் என்பது இங்கு இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயி கூறி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க அந்த விளைந்த நெல், அதாவது நெல் கொள்முதல் நிலையத்தில் கொடுத்து விளைந்த நெல்லை காண்பித்து கண்ணீர் மல்க கதறிய காட்சி என்பது வெளியாகி மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் இப்படித்தான் விவசாயிகளுக்கு போதுமான அளவு நெல் கொள்முதல் செய்யும் பொழுது அதிக அளவிலான லஞ்சம், அதாவது 70லிருந்து 100 ரூபாய் வரை கொடுத்தால்தான் நெல்லை கொள்முதல் செய்வேன் என்று அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூறுவதாகவும், இதற்கு திமுக உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்களும் இதற்கு உடந்தையாக இருப்பதாகவும், மேலதிகாரிகள் இதனை கண்டுகொள்ளாமல் தங்களுக்கும் பணம் கொடுக்க வேண்டும் என்று கூறுவதால் விவசாயிகள் தொடர்ச்சியாக இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் தங்களுடைய நெல்லை கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். இது தொடர்கதையாக இருக்கக்கூடிய நிலையில் தான் இன்றைய தினம் முருகன் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அழுத காட்சி என்பது வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய விவசாயிகள் இருக்கிறார்கள், என்ன பிரச்சனை அவர்கள் தினசரி நெல் கொள்முதல் நிலையங்களில் சந்திக்கிறார்கள் என்பது குறித்து நம்மளே கேட்கலாம். ஐயா வாங்க, நீங்க அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகள் நெல் கொள்முதல் நிலையத்தில் நீங்க சந்திச்சுட்டு வரீங்க? நெல் கொள்முதல் என்னென்னா, விவசாயிகள் என்னென்னா அறுவடை பண்ணி விவசாயம் பண்ணி வெளியே வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லா விவசாயியும் வெளியே வராங்க. கரெக்டாக அறுவடை பண்ணி இங்கே நெல்லை களத்துக்கு கொண்டு வந்தோம்னா நெல் சீக்கிரமான முறையில் போட முடியல, நெல்லை வேகமாக வெளியேற்றி வர முடியல. இன்னொன்று என்னென்னா, மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பேரில் பணமே இல்லாமல் வாங்கி நடத்தணும்னு சொல்லி தான் மாவட்ட ஆட்சியர் போன குறைதீர்ப்பு கூட்டத்தில் சொன்னாங்க. அதோ வாக்குறுதியை நம்பி தான் நாங்கள் விவசாயிலாம் நம்பி நல்லபடியாக ஓட்டணும். ஆனால் வந்த அதிகாரி இதே நாங்கள் பாரதி கிசான் சங்கம் சுரமாக கூப்பிட்டு வச்சு பேசினப்போ என்ன கேட்டோம்னா, இல்லைன்னா பணம் கொடுத்தா தான் என்னால் ஓட்ட முடியும், என்னால் ஓட்ட முடியாதுன்னு சொல்லி அதிகாரியை பகிரங்கமாக சொல்கிறாரு. அப்போ நீ வாங்குற பணம், சம்பளம் வாங்குற பணம் யாருக்குன்னு கேட்டால் அதுக்கு பதில் வரல வரட்டாங்க. இல்லை நான் சாக்கு தூக்கணும், நான் வண்டிக்கு ஏற்றணும், நான் மூடைக்கு 8 ரூபா மணி கொடுக்கணும், நான் எம்பிசி கொடுக்கணும், உள்ளே மில்லுக்கு மாடர்ன் ரைஸ் மில்லு கொடுக்கணும்னு சொல்லி இப்படியே சொல்லிக்கிட்டு பல காரணம் சொல்லும்போது என்னைய மாதிரி பல விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல அந்த பாதிக்கப்படுற விவசாயிகளை வெளியேற்றணும் என்ன பண்ணுறதுன்னா, நம்மளே அந்த பணத்தை கொடுத்தா தான் நம்மளே நெல் போட்டு வெளியே வர மாதிரி இருக்குது. அந்த சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த சூழ்நிலை இருக்கும்போது என்னைய மாதிரி விவசாயி நாங்கள் பாரதிய கிசான் சங்கத்தில் பணமே இல்லாமல் நடத்துனா எங்களோட கோரிக்கையும் கொள்கையும் சரி. அது எங்களோட சங்கம் இந்திய விவசாயிகள் சங்கம் இருக்குது, இந்திய விவசாய சங்கம் எங்களோட சங்கம். இருந்தாலும் விவசாயிகளுக்காக எவ்வளோ முறையாக பல தடவை போராடிக்கிறோம். போனதோட இதே போராட்டம் பண்ணி தான் விவசாயிகளை வெற்றி பெற வச்சோம், நல்லபடியாக செயல் வெளியே வந்தாங்க. இந்த தடவை அதேமாதிரி போராட்டம் பண்ணோம்னா என்ன பண்ணுறாங்க, உள்ளூரில் எதிர்ப்பு பிடிச்சி நீ என்ன சொல்கிறது வைக்கிறதுன்னு சொல்லி இப்படியே பிரச்சனை போய்க்கு. அவர் நெல்லாம் 15 நாள் ஆகி போச்சு. அவர் இந்த அம்மா நெல் தான், இவங்க 2 பேரும் ஒரே. மற்றொரு விவசாயிடம் கேட்கலாமா, என்ன மாதிரி பிரச்சனை நெல் கொள்முதல் இருக்கு? பெருச்சு கோலமயத்தில் எங்களால் விவசாயம் செய்கிறதுக்கும் முடியாது. அப்படி இருந்தும் கஷ்டப்பட்டு
காதில் இருக்க தோடு மூக்குத்தி அம்புட்டி வச்சு கூட நாங்கள் விவசாயம் பார்த்தோம் சார். என்னால் முடியலை பார்ப்பானே 4 வருஷமாக என் தம்பி என் மருமகன் என் மகளை கொடுத்துருக்கேன். அவரும் எனக்கு பார்த்தாரு. இப்போ அவர் நெல்லாத்தேன் நான் கொண்டுக்கிட்டு வந்து 1.25 ஏக்கர் வரும் போட்டு பாப்பாத்தி உன் பேருக்கு போடுனாரு. போட்ட நெல் சார் முளைச்சிம்பிட்டு வந்துருச்சு. எனக்கு 10-15 மூடைக்கு என் பேருக்கு போட்ட நெல்லும் வீணாக போச்சு. நான் கடன் கட்டட்டா, கஞ்சி குடிக்கட்டா, ஒரு மகன் இருக்கான் அவனை பார்க்கட்டா, என்ன சார் நான் என்னால் செய்ய முடியும்? ஒரு விவசாயி எங்களுக்கு எதனாலும் ஒரு வழி பண்ணி விடுங்க. இல்லைம்மா, இந்த மாதிரி தொடர்ச்சியாக வாங்கிட்டு தான் இருக்காங்க. காசு கொடுத்தா தான் நெல்லை கொள்முதல் செய்யணும்னு சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க? ஆமாம், என்ன சொல்கிறாங்க? காசு கொடுங்க. எவ்வளோ கேட்குறாங்க? 70 ரூபா கேட்டாங்க. கேட்கவுமே அதை பிரச்சனையை பண்ணி இப்போ கொடுத்த சார் நான் படிக்க தெரியாது, நான் சொல்கிறதா கொடுத்துட்டு தான் வருவேன். அவ்வளோதான் சார். நீங்களே கேட்டிருக்கலாம். அதாவது இங்கே காசு கொடுத்தால்தான் அந்த நெல்லையே வந்து அளவீடு செய்யக்கூடிய ஒரு சூழல் என்பது இங்கே இருக்கிறது. விவசாயிகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாரதிய கிசான் சங்கத்தை சேர்ந்த மாநில தலைவர் பார்த்தசாரதி நம்மிடம் இருக்கார். சார், என்ன மாதிரியான பிரச்சனைகளை விவசாயிகள் சந்திச்சுட்டு வராங்க சார்? நெல் விவசாயம் என்பது அகில இந்திய பார்வையில் நாம் பார்த்தோம்னா தமிழக விவசாயிகள் ஒரு சபிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். என்ன காரணம்னா, மத்திய அரசாங்கம் முழுமையாக இந்த நெல் கொள்முதத்திற்கான பணத்தை ரூபாய் 23.50 என்பதை தமிழக அரசின் கையில் ஒப்படைக்கிறது. இதே போன்றுதான் அனைத்து மாநிலத்திலும் கொடுக்கிறார்கள். அதில் வந்து லாபம் மிக குறைவு அல்லது விவசாயிகள் நட்டப்படுகிறார்கள் என்ற கோரிக்கையை கூடுதலாக பணம் வேண்டும், ஒரு கிலோவுக்கு 35 ரூபாய் கொடுத்தால்தான் விவசாயிகள் நஷ்டத்திலிருந்து தப்பிக்க முடியும், தொடர்ந்து நெல் விவசாயத்தை மேற்கொள்ள முடியும் என்று பாரதிய கிசான் சங்கம் தேசிய அளவில் அனைத்து மாநில அரசையும் கேட்டுக்கொள்கிறது, மத்திய அரசையும் கேட்டுக்கொள்வதன் விளைவாக நன்றாக மக்களின் விவசாயிகள் கஷ்டம் தெரிந்த பல்வேறு மாநில அரசுகள் இந்த 23 ரூபாய் 50 காசோடு 8 ரூபாய் கூடுதலாக கேரளா அரசாங்கம் கொடுக்கிறது. இதே ஒன்று 7 ரூபாய் 6 ரூபாய்னு வந்து எல்லா மாநிலங்களும் கொடுக்கையில் இந்த விவசாயிகளின் கஷ்டத்தை பெரிதும் மதிப்பதாக சொல்லக்கூடிய தமிழக அரசானது வெறும் 1 ரூபாய் தான் கொடுக்குது. ஸோ இந்தியாவிலே வந்து நெல்லுக்கு கம்மியான விலையை பெறக்கூடியவர்கள் யார் என்றால் தமிழக விவசாயிகள் தான். இதை பாரதிய கிசான் சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் பொழுது இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் லஞ்ச லாவண்யத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக விவசாயிகள் மேலும் ஏற்கனவே அகில இந்திய பார்வையில் கம்மியாக விலை பெறக்கூடிய விவசாயிகள் இந்த இடத்துல கிலோவுக்கு 2 ரூபா 3 ரூபா கொடுத்து தான் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக எங்கள் நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளித்து இந்த இடத்துல வந்து ஒரு கட்டுப்படியான ஒரு விவசாயிகளுக்கு கூடுதல் செலவு வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு முயற்சி பண்ணுறோம். இந்த இடத்த அரசாங்கம் அதாவது இந்த முழு தொகையை அரசாங்கம் கொடுக்கிறது. கூடுதலாக இந்த நெல்லை ஹேண்டில் பண்ணுவதற்காக லோட்மேன் மற்றும் செலவுகளுக்காக கிலோவுக்கு 10 ரூபாய் மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு கொடுக்கிறது. இப்படி இருக்கையில் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் இந்த பிரச்சனையை பேசும் பொழுதெல்லாம் ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கேவலமான பதில் என்னவென்றால், நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? ஒருத்தன் லஞ்சம் வாங்குறான்னு ஒரு விவசாயி கம்ப்ளைண்ட் பண்ண பின்னாடி ஆட்சியல் கேட்குறது, மற்ற துறையில் வந்து லஞ்ச ஒழிப்பில் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல, ஏன் அங்கே லஞ்சத்துக்கு எதிரான நடவடிக்கை இல்லைன்னா இந்த இடத்துல ஹேண்ட்லிங்கில் லோக்கலில் இருக்க ஆட்சியாளர்கள் அவர்களுடைய எடுபிடிகளுக்கான ஒரு வியாபார ஒரு அவங்களோட அன்றாலிய அரசியல் பிழைப்புக்கான ஒரு வாழ்வாதாரமாக விவசாயிகளை சிண்டிகேட் அமைத்து அந்த இடத்துல ஒரு லஞ்ச லாவண்யத்தை உணவுப் பொருள் அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய துறையோட அதிகாரிகளும் யாராவது வந்து சாக்கை எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் அந்த இடத்துல லோடுமேனை நிர்வாகம் பண்ணுற மாதிரியான ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை மாநில அரசாங்கமே முன்னின்று நடத்துகிறது. அதன் வழியாக ஒவ்வொரு ஊர்லேயும் குறைந்தபட்சம் அப்படின்றது இங்கே இந்த பேசக்கூடிய முருகன் பால்பாண்டியோட முயற்சியில் இந்த ஊரில் நானே வந்து 30 ரூபாய்க்கு நாங்களே வந்து லஞ்சத்துக்கு துணை போயிருக்கோம். ஏன்னா மற்ற இடங்களில் 100 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. இந்த விவசாயிகளாவது 30 ரூபாயோட இருக்கட்டுன்னு பார்த்தா அது 35 ரூபாய் ஆச்சு. அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளரோட லோக்கல் மாநில அரசோட சம்பந்தப்பட்ட ஒருவர் இன்னும் அவரோட அழுத்தத்தை கொடுத்து இதே ஊரில் இதே ஆளை பயன்படுத்தி இன்னொரு சப் சென்டர்னு ஒரு புது கான்செப்டை தமிழகத்திலே எங்கேயும் கிடையாது. இந்த ஊருக்கு மட்டும் சப் சென்டர் எங்கன்னு வந்தது. இதையே இவங்க 2 பேரும் போய் போன வாரம் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி நேராக பண்ணியிருக்காங்க. அந்த அதிகாரியும் இங்கே வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கார்.
விசாரிச்சுட்டு போய் எந்த நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால இங்கே வந்து அந்த நிர்வாகத்தால் ஒரு 1000 பை தான் ஒரு நாளைக்கு அனுப்ப முடியுன்ற ஒரு கட்டாயம் இருக்குன்னா, இந்த இடத்துல 1000 போட முடியாத சூழ்நிலை எதனால் உருவாகுதுன்னா, இவங்க நெல் ஏன் முளைச்சி போகுதுன்னா, அந்த சப்சென்டரோட செயல்பாடு காரணமாக. அங்கே வந்து இங்கே 35 ரூபாயை விட அங்கே நீங்கள் சொன்ன 70 ரூபாய்க்கு விவசாயி கொடுக்க தயாராக இருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த அம்மா முளைச்சிருச்சுன்னு அழுகத்தான் முடியுது. அவங்க ஆட்சி அதிகாரம் சம்மந்தப்பட்டவங்கனால இந்த நான் 70 ரூபா தர்றேன், அவங்களோட பணம் அவங்களோட வசதியின் காரணமாக கூடுதலான காசை கொடுக்கையில் அங்கே இருக்கக்கூடிய இந்த லஞ்சம் வந்து அதிகப்படியான அந்த உணவுப் பொருள் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய தமிழ்நாடு அந்த நிறுவனத்துக்கு பாருங்க, நுகர்வோர் வாணிய களத்தோட அதிகாரிகள் திறமையாக கையாண்டு ஒவ்வொரு சென்டர்லையும் வருஷத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய மையமாக இதை பயன்படுத்துகிறாங்க. ஆகவே மத்திய அரசுக்கு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, நெல் விவசாயம் தலைக்க வேண்டுமானால் மற்ற அரசுகள் மாநிலங்கள் கொடுக்காத கணக்கு பண்ணி லாபகரமான விலையை எம்எஸ்பியை மத்திய அரசு உயர்த்த வேண்டும். அது செய்யும் வரை கேரள அரசு தருவது போன்றோ மற்ற வட மாநிலத்தில் செயல்படக்கூடிய அரசுகள் தரும்போது போலோ இந்த தமிழக அரசானது கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாய் மானியமாக தர வேண்டும். மூன்றாவதாக 10 ரூபாயை மத்திய அரசு தருவதை யார் பேரில் அனுப்புகிறாங்கன்னு கேளுங்க. ஒரு அரசோட பணத்தை எந்த வழியிலேயாவது ஒரு தனிநபர் எந்த வகையிலும் அரசோட ஒரு ஆணை பெறாத ஒருத்தருக்கு 10 ரூபாய் அவங்க 6 பேரில் அனுப்புகிறாங்க. இப்போ போன வருஷம் இங்கே வந்து 25,000 மூடை ஆயிருக்கு. அதுக்கு வந்து 2.5 லட்சம் ரூபா யார் பேரில் போட்டிருக்காங்க தெரியாது. யார் இன்று லோக்கலில் அங்கே ஆட்சி அதிகாரம் செய்கிறாங்களோ அவங்களோட எடுபிடிகளுக்கு அந்த பணம், அந்த ஹேண்ட்லிங் பணம் பூரா போகுது. அது வந்து இந்த நெல் கொள்முதலுக்கு வந்து சேராது. அப்போ இந்த லோடு மேனுக்கு விவசாயிகளே கொடுக்குறான். நாங்கள் ஆட்சியர்கிட்ட பல முறை கேட்டுட்டோம். நாங்கள் வந்து பிச்சை கேட்கல. தங்கதுரை விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதி தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறார். அரசு என்ன செய்ய வேண்டும், மத்திய அரசு நிதி எவ்வளவு கொடுக்குது. பக்கத்தில் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயி உங்க கூடவே இருக்கிறாரு. அவரோட கருத்தை நேரிலேயே கேளுங்க. எவ்வளவு நாளா நெல் மூட்டையை அடிக்கிருக்காங்க, யாரு லஞ்சத்தை கேட்டது, என்ன நடந்தது, மாவட்ட ஆட்சியர் முறையிட்டது பிறகு என்ன அதற்கு எதிர்வினை, ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, அந்த விவசாயிட்ட நேரடியாக கேளுங்க. இப்போ நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்க, உங்கள் நெல் என்னைக்கு கொடுத்தீங்க, எவ்வளோ நாள் அங்கே வச்சுருக்காங்க, என்ன மாதிரியான போராட்டம் நடந்துக்கிட்டு இங்கே பில்லு இருக்குது எங்கள் அறுவடை பண்ணி என்னைக்கு கொடுத்தீங்க? 5 நாளைக்கு மேலே ஆச்சு. 5ஆம் மாதம் நானே தினம் இப்போ சொன்னேன். வருஷப்புறா போட்டு வாங்கினேன். வருஷப்புறா நிறையா போடல. சத்தமாக பேசு. வருஷப்புறா எதுவுமே போடலை. நான் அறுவடை பண்ணி எத்தனாம் தேதி ஆச்சுன்னு பாருங்க. இது மாதிரி கொண்டு மழையும் பெய்யுது. சாயங்காலம்னாக்க நெல்லும் போட முடியல. ஒரு நாளைக்கு 300 சிப்பம் போடுறாங்க. 300 சிப்பம் போட்டால் விவசாயம் எங்கிட்ட வெளியேற்ற முடியும்? 1000 சிப்பம் போட்டால் தான் வெளியேற்ற முடியும். ஒரு சமைச்சு 1000 சிப்பம் போட்டால் வெளியேற்றலாம். போட மாட்டார். எனக்கு சாக்கு கட்டு இல்லை, எனக்கு பணம் இல்லை, நான் என்ன சொல்லிட்டேன். நான் கூட பணம் தரேன், சாக்கு கட்டு 10,000 சாக்கு எடுத்துன்னு விவசாயப்புறம் வெளியேற்றுன்னு சொல்கிறேன். அதுக்கு முடியாதுன்றாரு. நாங்கள் இப்படியே சொல்லி என்ன நாங்கள் விவசாயம் நட்டப்படுறது தான் மிச்சம். எல்லா விவசாய நெல்லுமே முளைச்சிருக்கு. எங்களோட நெல்லுன்னு விட்டுங்களே, எல்லா விவசாய நெல்லும் முளைச்சிருக்கு. எல்லாமே ரிப்போர்ட் வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்க, எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்ததுக்கு பிற்பாடியாக என்னோடய நெல்லையை போட்டிருக்காங்க. அதாவது நான் மாவட்ட ஆட்சியரை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முளைப்பை எடுத்து போன செஞ்சுருக்காங்க. இப்போ மாவட்ட ஆட்சியரை நீங்கள் பார்க்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்கள் நெல்லை போட்டிருக்காங்களா? ஆனால் அதிகாரி என்ன சொன்னால் உங்கள் நெல்லை நாங்கள் முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதனால அப்படி சொல்கிறாங்க? 21ஆம் தேதி இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கி தான் போட்டு பில்லே கொடுத்துருக்காங்க. அந்த பில்லு இருக்குது எங்ககிட்ட. ஏன் இன்றைக்கி போகிறீங்க? இன்னும் போட்டிருக்கோம்ல. நான் ஒரு அதிகாரியை பார்க்க போகிறேன், ஏன் போடுறாங்க? அதிகாரி போடுற அவருக்கே நான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் கொடுக்குற காசில் எனக்கு கரெக்டாக 60 ரூபா கொடுத்தா போகிறேன்னு காலையிலேயே கூட சொல்கிறாரு. 60 ரூபா கொடுத்தா நான் போகிறேன், எல்லாம் போட முடியாதுன்னு சொன்னார். அதனால் மாவட்ட ஆட்சியரை போய் நான் நேராக போய் நான் பார்த்து நான் முறையிட்டு நான் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் என்ன மாதிரி பாதிப்பினை சந்திச்சிருக்கீங்க இந்த நெல் கொள்முதல் நிலையத்தால்? இந்த நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5 வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது எங்கள் அப்பா வந்து 2020 இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் வந்து 2020 விவசாயம் பண்ணுறேன். நான் 2020 பார்த்தீங்கன்னா மூட்டைக்கு 60 ரூபா கொடுத்து நான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 55, 65, 70 இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். இந்த வருஷம் தான் மட்டும்தான் நான் மூட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா கொடுத்து போட்டிருக்கேன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, கவர்மெண்ட் வந்து சொல்லுது அதாவது காசே வாங்காமல் போடணும்னு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு கேட்டிங்கனாக்கா என்னால் நான் வந்து சொல்கிறேன் இம்பாசிபிள் தான் சொல்லுவேன். ஏன்னா லோடு மேனுக்கு அவங்க 10 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு தேவைப்படுறப்ப அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நாங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு 10 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதே 10 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா இவங்க என்ன பண்ணலாம்னாக்கா, லோடு மேன் வந்து இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே தனியாக ஒரு போர்டு வச்சு ரெக்ரூட் பண்ணி அவங்களே தானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசியோட சேர்த்து அவங்களே வச்சு வேலை பார்க்கலாம். ஆனால் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக பார்க்குறப்ப வந்து இந்த லஞ்சத்தை வந்து தவிர்க்க முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த லஞ்சம் நீங்களே கேட்டிருக்கலாம் மகேஷ். என்ன மாதிரியான சிக்கல்களை இவர் சந்திக்கிறார்கள் என்றால்,
தொடர்ச்சியாக வந்து அந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் வந்து காசு கொடுத்தால் மட்டும்தான் நெல்களை வந்து அழகக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. 70 ரூபாய் வரை கேட்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் என்பது லோடுமேன், அதாவது இந்த மூடைகளை கையாளக்கூடிய லோடுமேன்களுக்கு தேவையான பணம் என்பது மத்திய அரசு மாநில அரசு முறையாக, அதாவது மாநில அரசு 10 ரூபாய் என்பது கொடுக்கிறது சொல்கிறார்கள், மத்திய அரசு கொடுக்கிறது. ஆனால் முறையாக இவர்களுக்கு குறைந்தபட்சம் 25 ரூபாய் ஒரு மூடைக்கு கொடுத்தால்தான் பிரச்சனை தீர்வு காண முடியும் என ஒரு அதிகாரி, அரசு அதிகாரிகள் இது ரூபாய் கேட்ட பொழுது இங்க இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் அழுத்தம் காரணமாகவே இந்த நுகர்பொருள் வாணிபத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி காசை வாங்குவதாகவும், இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு முறையாக இங்கு மூட்டைகளை கையாள்வதற்கு பணியாளர்களை நியமிக்க வேண்டும். அவர்களுக்கு பணியாளர் நியமித்து உரிய சம்பளம் அவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இங்கு இருக்கக்கூடிய முறைகேடுகளை முழுவதுமாக முற்றிலும் நீக்க முடியும். அதுவரையிலும் விவசாயிகள் தொடர்ச்சியாக இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் தொடர்ச்சியாக பிரச்சனைகளை சந்திப்பார்கள். லஞ்சத்துக்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும் என விவசாயியே கூறுகிறார். நான் 35 ரூபாய் தான் கொடுக்கிறேன் என்ற ஒரு விவசாயி கூறுகிறார். ஆமாம், நான் காசு கொடுத்து தான் என் மூட்டையை சரி பண்றேன் அப்படின்ற அளவுக்கு தான் அவர்கள் இருக்கிறார். ஏன்னா விளைவிக்கிறதுக்கு அவங்க மிகப்பெரிய அளவில் பணத்தை செலவு பண்றாங்க. ஒரு 30 ரூபா தான் அப்படின்ற அடிப்படையில் அவங்க கொடுத்துட்றாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இதனை முறையாக கையாண்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த லோடுமேன்களுக்கான ஒரு ஏற்பாடை செய்து கொடுக்கும் பொழுதுதான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது ஏற்படும் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. மகேஷ், தங்கதுரை, களத்திலிருந்து விவசாயிகளுடைய வேதனையை நீங்கள் பதிவு செய்திருக்கீங்க. எங்களால் வந்து வயலில் உழைச்சி வேர்வை சிந்தி விளைவிக்க முடியும், அறுவடை செய்து கொண்டு வந்து நேரடி நெல் கொள்முதலுக்கு கொண்டு போக முடியும். ஆனால் அதுக்கும் ஒரு மூட்டைக்கு ஒரு கிலோவுக்கு 1 ரூபாயிலேருந்து 2 ரூபாய் வரைக்கும் கேட்குறது விவசாயிகளுடைய உழைப்பை இப்படி சுரண்டுவது எந்த விதத்தில் நியாயம்? ஏற்கனவே கடனை வாங்கியிருக்காங்க, மேலும் கடன் வாங்கி தான் இந்த லஞ்ச பணத்தையே கொடுக்க வேண்டியிருக்கு. பணத்தை கொடுத்தா தான் நெல்லே கொள்முதல் செய்கிறாங்க. நெல் கொள்முதல் செய்ததுக்கு பிறகு வருகிற பணத்திலேருந்து பெற்றுக்கொள்ளுங்க கூட சொல்கிறதில்ல. ஒரு இரக்கமே இல்லாமல் இப்படி ஒரு வழிப்பறி போல ஒரு பெரும் கொள்ளை நடக்குது அப்படின்னு விவசாயிகளுடைய வேதனையை பதிவு செய்தீங்க. இணைப்பில் வந்தமைக்கு விவசாயிகளுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கும் நன்றி தங்குதுரை. இது மதுரையில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, தமிழ்நாடு முழுக்க 2000 ஒரு பருவ காலத்திற்கு தேவைக்கு ஏற்ப தமிழ்நாடு முழுக்க 2600 3120 வரை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும். அதில் அதிகமாக அடர்த்தியாக என்று பார்க்கிற போது காவிரி டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை 4 மாவட்டங்களையும் மிக அடர்த்தியாக இருக்கும். கடலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இங்கேயும் கூட ஒரு மூட்டைக்கு 40 கிலோ எடை, ஒரு குவிண்டாலுக்கு 100 கிலோ, அது 2450 ரூபா அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கிறது. மத்திய அரசுடைய விலை நிர்ணயம் சாதாரண ரகத்துக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2300 ரூபாய். தமிழ்நாடு அரசு ஒரு 105 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து 2405 இருக்குது. அதே போல் முதல் ரகத்திற்கு வந்து 2320 ரூபா, தமிழ்நாடு அரசு ஒரு 130 ரூபா கூடுதலாக ஊக்கத்தொகை கொடுத்து 2450 ரூபான்னு சொல்கிறாங்க. இது அரசு கொடுக்குது. ஆனால் விவசாயிகள்கிட்டேருந்து நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 1 ரூபாயிலேருந்து 2 ரூபாய் வரை ஒரு 40 கிலோ மூட்டையாக தான் கொள்முதல் பண்ணுறாங்க. அங்கே ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 2 ரூபாய் அல்லது 1 ரூபாய், 40 ரூபா தொடங்கி 80 ரூபா வரைக்கும் இடத்துக்கு தகுந்த போகிற கட்டாய வசூல் நீங்கள் கொடுத்தா தான் நெல்லை கொள்முதலே பண்ணுவாங்க என்கிற ஒரு நிலை விவசாயிகளுடைய கருத்தை பார்க்க முடிகிறது. மற்ற மாவட்டங்கள்லையும் எப்படி இருக்குன்னு விவசாயிகள் கருத்தை தெரிவிச்சிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். கொள்முதல் நிலையங்களில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு முறையான சம்பளத்தை உறுதிப்படுத்தணும். 10 ரூபாங்கிறது போதாது. ஒரு பைய எடை வச்சு தச்சு அதை தூக்கி லாரியில் எடுக்கிறதுக்கு 10 ரூபானா அது போதுமான சம்பளம் கிடையாது. அந்த சம்பளத்தை கூடுதல் படுத்தணும். அதே போல் பட்டியல் எழுத்தாளர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளத்தை கூடுதல் படுத்தணும். இப்படி இந்த சம்பளங்களை கூடுதல் படுத்தும் போது தான் இந்த லஞ்சத்தை தடுக்க முடியும். இல்லை என்றால் விவசாயிகளாகிய நாங்கள் காலமாக 40 ரூபா பணத்தை கொடுத்துட்டு 50 ரூபா பணத்தை கொடுத்துட்டு நெல்லை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது தொடர்ந்து நீடிக்கும். இதற்கு மாநில அரசாங்கம் சுமை தூக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு உரிய சம்பளத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். பட்டியல் எழுத்தாளர்களுக்கும் அது மாதிரி செய்யணும். உயர் அதிகாரிகளும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு தமிழக அரசுக்கும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தை பொறுத்தையும் குறிப்பாக டெல்டாவில் நேரடி நெல் கொள்முதல் தான் அரசு நடத்துது. இது வந்து மத்திய அரசுக்கு இவங்க நெல் கொள்முதல் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அங்கே போனோம்னா பல நாள் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. விவசாயி நெல்லை கொட்டி வச்சுக்கிட்டு பல நாள் காத்து கிடக்க வேண்டிய மழையெல்லாம் வந்துச்சுன்னா சுத்தமாக முளைக்கிற நிலைமை என்பது இருக்குது. பாதுகாப்பதற்கான எந்த விதமான ஏற்பாடும் இல்லை. அரசு அதை பாதுகாத்து உடனே நெல்லை கொள்முதல் செய்யணும். ஆனால் என்ன நடக்குதுன்னா அங்கே 40-50 ரூபா வரைக்கும் 30, 40, 50ன்னு ஒரு பை, அதாவது 40 கிலோ பைக்கு லஞ்சமாக கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க பூரா வேலை செய்கிறவங்க பூரா ஒரு நிரந்தர தொழிலாளி கிடையாது. 3 மாதம் தான் வேலை.
இந்த பணத்தை வாங்கி கீழேருந்து மேலே வரைக்கும் இப்போ அதிகாரிகள் பிரித்து கொடுக்கறதா அவங்க சொல்கிறாங்க, அந்த தொழிலாளர்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அரசு நினைத்தால் ஒரு சில நிமிடங்களில் இதெல்லாம் பிரச்சனை தீர்க்க முடியும். விவசாயிகளுடைய பிரச்சனையை முழுமையாக புரிந்து கொண்டு விவசாயிகள் எளிமையாக நெல்லை அறுவடை செய்து கொண்டு போனால் உடனடியாக அதை எடுத்துக்கிட்டு இந்த பணம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும், லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம். ஆனால் இது தவறு பேசுறதுக்கு இப்போ அவர் பீஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேறு பீஸை போட்டு ஐயாமோட்ட நெல் கொம்பு நிலத்தை உடனே எடுக்கணும். வந்து முறைப்படி எடுத்து எங்கள் விவசாயியை காப்பாற்றினா போதும். நான் பாதித்தாலும் ஒரு பக்கம் இருந்து என் மக்கள் பாதித்தாலும் ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்க நிலை வச்சு விவசாயியில் காப்பாற்றி விடணும். அவர் 100 மூட்டைக்கு மேலே இருக்குது. எல்லா விவசாயிட்டுமே போச்சு. போய் பாருங்க, அங்கே ஒதுக்கி கிடக்கு. 2000 சிப்பத்துக்கு மேலே ஏற்றி விடல. பூராமே விவசாய நிலத்தை ஏற்றி விட்டுட்டு இரவா இருக்காரு. நாங்கள் என்ன செய்ய, எங்கள் ஊருக்கு வந்த சென்று 23,000 சிப்பம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்படி செஞ்சார். 2000 சிப்பம் தான் போயிருக்கு. மற்ற சிப்பம் போய் இது நான் வரைக்கும் 14,000 சிப்பம் போயிருக்கு. அங்கே என்ன செய்ய முடியும்? மாவட்ட ஆட்சியர் வந்து இப்போ பணமே வாங்காமல் நேரடி நெல்லுக்குமே நடக்கணும், யார் வந்தாலும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த விதியை சொல்கிறோம். அவர் என்ன பணமே வாங்காமல் என்னால் ஓட்ட முடியாதுன்றாரு. நேரடி நெல்லுக்குமே நடத்த முடியாது என்னால். எப்படி நான் வந்து எம்பிசி கொடுக்கணும், லாரிக்கு கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் விவசாயி நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். நீங்கள் வாங்க, நீங்கள் அதாவது எல்லாத்தையும் சொல்லுவோம். நாங்கள் விவசாயிகள் ஒற்றுமையாக இருக்கோம். அடுத்த அதிகாரி யார் வந்தாலும் சரி நான் முழுசாக அவங்க கூட நின்று சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அவர் கேட்கவே இல்லை. பணம் கொடுத்தா தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாதுன்றார். அப்போ என்ன நாங்களே வந்து இதேமாதிரி முளைச்சி எல்லா விஷயம் பாதிக்கப்பட்டு போயிருமே என்ன பண்ண முடியும்? இந்த பாருங்கள், இதேமாதிரி எல்லாம் முளைச்சோம்னா கடைசியில் மாடு கூட திங்காது, இந்த கோழி கூட திங்காது. இதை என்ன பண்ண முடியும்? அப்போ இருக்கிறது என்னென்னா அவர் கேட்குற பணத்தை ஐயா எங்களால் முடிஞ்சது என்ன, இப்போ 30 ரூபா கூட தரம்பாடி எப்போ எடுத்துக்கப்பான்னா 30 ரூபாய்க்கெல்லாம் என்னால் ஓட்ட முடியாது, நீ கூடுதலாக என்ன பணம் வாங்கி கொடுனா இதுக்கு மேலே என்ன பண்ணப்பா, நான் இதுக்கு மேலே எந்த விவசாய காலில் விழுக முடியாதுப்பா. கோட்டாச்சியில் போய் பார்க்குறப்ப என்ன பண்ண முடியும்னா என்ன சார் பண்ண முடியும்? நெல் உற்பத்தி செய்து நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு போய் போடும்போது ஒரு அதிகாரி கேட்கிறார், 45 ரூபாயிலிருந்து 65 ரூபாய் வரை கேட்கிறார். அதற்கு விவசாயிகள் வந்து பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் அடைகிறார்கள். இவ்வளோ விவசாயம் செய்வதே பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கிற நிலையில் இந்த விவசாயம் ஏன்டா செய்தோம் அப்படின்ற இடத்துக்கு மக்கள் நாங்கள் வந்திருக்கோம். இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது, நம்ம வந்து வெளியில் போய் போட்டால் அவன் கமிஷன் ஏஜென்ட் வச்சு கமிஷனுக்கு கஷ்டப்படுத்துகிறான். சரி நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு நம்ம போவோமே அப்படின்னு சொல்லி நாம் போனால் அங்கே இவன் வந்து ஒரு சிப்பத்துக்கு 55 ரூபா கொடு, 65 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறான். இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி விவசாயம் செய்கிறது? விவசாயம் செய்கின்ற மனநிலையே இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். இதை தயவு செய்து தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் இதை நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு ஒரு ஆய்வு பணி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நெல் விவசாயிகள்லாம் படாத பாடுபட்டு இருக்காங்க. பல ஆயிரம் கணக்கில் கடன் வாங்கி செலவு பண்ணி வெளியில் விற்க போனால் அவன் கமிஷன் அடிக்கிறான், பல பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட்டு கொள்முதல் நெல் நேரடி கொள்முதல் நிலையம்னு அறிவித்தாங்க. அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மூட்டைக்கு 50 ரூபா 60 ரூபாயை கேட்பாங்க. இந்த அதிகாரி எம்மாந்தாயா வயிற்றில் அடிச்சுப்பாங்க. இந்த பிரச்சனைலாம் என்றைக்கு தான் முடியும்? எங்கள் வீட்டு பணத்தை எல்லாத்தையும் வந்து நாங்கள் உழைப்பெல்லாம் வீணாக அதிகாரிகிட்டையும் 50 ரூபா என் வீட்டு உழைப்பை ஒரு மூட்டைக்கு 50 ரூபா என் விவசாய மக்களும் கொடுக்கணுமா? வேப்பூர் தாலுக்காவில் திட்டக்குடி தாலுக்கா கடலூர் மாவட்டம் ஃபுல்லாக இதே வேலை தான் நடக்குது. இத்தனை இருக்கிற எல்லா நெல்முள் கோயிலும் இதே வேலை தான் நடக்குது. நான் யாருக்கிட்ட போய் குறை சொல்கிறது? யாருக்கிட்ட தான் சொன்னால் இது தீரும்? அதையாவது பதில் சொல்லுங்கள். விவசாயிகளிடம் வயலிலே உழைத்து இரவு பகல் பாராமல் உயிராபத்தையும் கடந்து நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் சொல்லுவாங்க, இந்த வானம் பேஞ்சு கெடுக்குது இல்லாட்டி காஞ்சி கெடுக்குது அப்படிம்பாங்க. அப்படி இயற்கை இடர்களை எல்லாம் கடந்து பூச்சி நோய் தாக்குதலை எல்லாம் அதிலிருந்து பயிரை காப்பாற்றி அறுவடை செய்து இரவு பகல் பாராமலங்கள் இருந்து இரவில் விவசாயத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி செல்றப்ப பாம்பு கடித்து இறந்த விவசாயிகளுடைய எண்ணிக்கையை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு தங்கள் உயிரை கூட சில நேரங்களில் பணயம் வைத்து விவசாயம் செய்கிற விவசாயிகளிடமிருந்து எந்த காரணமும் இல்லாமல் அவர்கள் இரத்தத்தை உறிஞ்சுவது போல இப்படி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சத்தை வாங்குகிறார்களே, இது தொழிலாளர்கள் சுமைதூக்கும் தொழிலாளர்கள் மீது பழிய போடக்கூடாது. இது அதிகாரிகள் வரை செல்கிறது, வேறு யாருக்கும் செல்கிறது. டாஸ்மாக் மதுபான கடையிலே 10 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு வாங்குவது எங்கெங்கெல்லாம் செல்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இது மிகப்பெரிய ஊழலாக மெகா ஊழல் என்று எப்படி இன்றைக்கு பேசப்படுகிறதோ அதுபோல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இந்த முறைகேடும் பேசப்பட வேண்டும், தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றுதான் விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய பிரிவு தலைவர் ஜி.கே. நாகராஜன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம்.
நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 40 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரை கட்டாய வசூல் நடைபெறுவதாக விவசாயிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டுறாங்க. உங்கள் பார்வை? வணக்கம். நீங்கள் தமிழ் ஜனம் டிவியில் பேசுறதுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்தது மிக்க மகிழ்ச்சி. இது இப்பொழுதல்ல, ஏறக்குறைய ஒரு கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நானே பல்வேறு பகுதிகளுக்கெல்லாம் குறிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்போ அங்கே சுற்றுப்பயணம் செய்து அங்கே இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் சந்தித்து நேரடியாகவே இதை கண்டிருக்கிறேன். அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் சரி, தஞ்சையிலையும் சரி, பல்வேறு இடங்களில் நேரடியாக சென்று பார்க்கின்ற பொழுது முழுமையாக இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் என்பதெல்லாம் திமுகவினுடைய ஆட்கள் கையிலே, குறிப்பாக அந்த உள்ளூர் பஞ்சாயத்து நிர்வாகிகள், ஊராட்சி நிர்வாகிகள், இவங்களுடைய கையில தான் அந்த கொள்முதல் என்பது இருக்கிறது. மூட்டைக்கு 100 ரூபாய் வரை வசூல் செய்யப்பட்டது. பல முறை தொடர்ச்சியாக இதற்காக நான் கண்டனத்தை தெரிவித்தும் கூட எவ்விதமான ஒரு அச்சமும் இல்லாமல், இன்னும் சொல்ல போனா நான் அந்த அமைச்சர் சக்கரபாணி அவர்களிடம் கூட இதை நான் கூப்பிட்டு பேசினேன். இது மாதிரி நடக்கிறது, அது உங்க பகுதியில், நான் திண்டுக்கல் மாவட்டம் போயிருந்தப்போ அந்த பகுதியில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இன்னொன்று, பணம் தராத விவசாயிகள் அந்த மூட்டைக்கு 50 ரூபாயோ 70 ரூபாயோ தர மறுத்தால் அவங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்யறதில்ல. அந்த நெல்லை அப்படியே அங்க களத்துல போட வச்சுட்டு பல நாட்கள் அவங்க அங்கேயே மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருக்க நிலைமையெல்லாம் நான் பார்த்துக்கிறோம். இப்படி விவசாயிகளை மிக மோசமாக நடத்துகின்ற அரசாக திமுக அரசு இருக்கிறது. அதே மாதிரி விவசாய சங்கங்கள், உதாரணத்துக்கு கிசான் சங்கம் இருக்கிறது, அந்த சங்கங்கள்லாம் இந்த மாதிரி நெல் கொள்முதல் நிலையங்கள் எடுத்து பண்ண நினைச்சா அவங்களுக்கு அனுமதி தர்றதில்லை. இதோட கொடுமை என்னன்னா, இந்த கொள்முதல் செய்யற நெல்லை முறைப்படி பாதுகாப்பதற்குரிய எந்த வசதியும் இல்லை. அப்படியே நெல்லை கொள்முதல் செய்து அப்படியே வெளியில, திறந்த வெளியில போடுறாங்க. உரிய களம் அமைக்கிறது இல்லை, மூடாக்கு இல்லை. இது பல முறை நானே நேரில் போய் அங்க இருக்கிற விவசாயிகளோட எல்லாம் கலந்து பேசி இருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். ஸோ விளைபொருள் மீது அக்கறையற்ற அரசாக கூட திமுக அரசு இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியா நாம பதிவு பண்ணிட்டு வரோம். பல முறை போராடி பார்த்தும் கூட இதற்கான தீர்வு இல்லை. திமுக அரசும் லஞ்சமும் ஊழலும் முறைகேடும் பிரிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. சமீபத்தில் டாஸ்மார்க்ல 10 ரூபாய் என்று பேசப்பட்டது ஒரு பாட்டிலுக்கு மேல. ஆனால் அது அல்ல, இன்னைக்கு 80 ரூபா 90 ரூபா வரைக்கும் போறது நிலைமை உருவானதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அந்த வெளியே வந்திருக்கிறது. அந்த மாதிரி இது லஞ்சம் இல்லாத துறையே இல்லைன்னு சொல்லலாம். நீங்க எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எங்கெல்லாம் அது குறிப்பா விவசாயிகளுக்கு பலன் இருக்கிறதோ, ஈவன் உழவர் சந்தைக்கு போங்க, அல்லது கூட்டுறவு இடத்துக்கு போங்க, அங்க ஏதாவது உங்களுடைய பொருளை விற்க போங்க, எங்க போனாலும் சரி, மொத்தத்துல நீங்க லஞ்சத்தில் ஊறிப்போன, முறைகேட்டில் ஊறிப்போன அரசாக திமுக அரசு மாறிவிட்டது என்பதுதான் இதுல வேதனைப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இவங்க விவசாயிகளுடைய ஆடு மாடுகள் நீங்க பார்த்திருப்பீங்க. நேற்று 2 நாளுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, இது மாதிரி வெறிநாய்க்கடி, திருநாய்க்களால் தாக்கப்பட்ட ஆடுகளுக்கெல்லாம் இழப்பீடு தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன கொடுமை என்றால், 15 லட்சம் தெரு நாய்க்கள் தமிழகம் முழுவதும் சுற்றி வருகிறது. கொத்து கொத்தாக ஆடுகளை கொன்று குவிக்கிறது. ஆனா அதை கட்டுப்படுத்துவதற்கு, அதற்கு முறைப்படி கருத்தடை செய்வதற்கான 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்தும் கூட அதிலும் அதுலயும் கருத்தடைகள் சரியா பண்ணாதனால நாய்கள் எண்ணிக்கையை குறைக்க முடியல. இப்படி பலமற்ற விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக இந்த அரசின் மீது நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். திறனற்ற அரசாக, மக்கள் மீது அக்கறையற்ற அரசாக இந்த திமுக அரசு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற 2026 மக்கள் இதற்கு சரியான பாடத்தை கொடுப்பார்கள். எல்லா பிரிவு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விவசாயிகள் மட்டும் இல்லை. நீங்க அது கல்வித்துறையாகட்டும், அல்லது நன்றி.
நன்றி நன்றி. நம்மோடு விவசாய சங்கங்களுடைய கூட்டு இயக்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் கக்கரை சுகுமாரன் இணைந்திருக்கிறார். சார், இப்போ நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இப்போ மட்டும் இல்லை, கடந்த சில ஆண்டுகளாகவே இருக்குது. இப்போ ரொம்ப கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணுறாங்க. இந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியல. விவசாயிகளிடம் வந்து ரத்தத்தை உறிஞ்சுவது போல் அந்த கட்டாய வசூல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலே முறைகேடு குற்றச்சாட்டும் ஊழல்கள் மலிந்திருப்பது என்று வெளிச்சத்துக்கு வருவது இது முதல் முறையல்ல. கடந்த 2022ஆம் ஆண்டிலே திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலே சிபிசிஐடி, தமிழ்நாடு அரசுடைய குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்து 4 பேரை கைது செய்தது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் முறைகேடாக நெல் கொள்முதல் செய்தது. முறைகேடான ஒரு வியாபாரிகளிடம், விவசாயம் இல்லாமல் வெளிமாநில வியாபாரிகளிடம் நெல்லை கொண்டு வந்து இங்கே டிபிசின்னு சொல்லுவாங்க, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்கிறாங்க. விவசாயியோட பேரில் போலியாக ஆவணங்களை தயாரித்து விவசாயிகள் பெற வேண்டிய சலுகையும் கூடுதலான ஊக்கத்தொகையும் வியாபாரிகளுக்கு போகும், தனியார் வியாபாரிகளுக்கு போகும். அதன் மூலமாக தனியார் வியாபாரிகளும் இந்த நேரடி நெல் கொள்முதலில் பணியாற்றியவர்கள், அதில் அதிகாரிகள் வரை, கடைநிலை ஊழியர் தொடங்கி அதிகாரிகள் வரை அதை அந்த லாப பணத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் சிபிசிஐடி என்கொயரி பண்ணாங்க. அதன் அடிப்படையில் 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. சற்றேறக்குரிய 8 கோடி ரூபாய், இந்த 2-3 மாவட்டங்களில் மட்டுமே 8 கோடி ரூபாய்க்கு பெரும் முறைகேடு நடந்ததாக அந்த குற்றச்சாட்டு சொன்னது. கடந்த ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வடபாதி கிராமத்தில் இருக்கிற சந்தோஷ்குமார்னு ஒரு விவசாயி தன்னுடைய நெல்லை அவங்க கொள்முதல் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனை சேர்க்கப்பட்டு அவர் காப்பாற்றப்பட்டார். ஆனால் அவருடைய அதுக்கு பிறகு நெல்லை கொள்முதல் செஞ்சாங்க. அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு 3 பேரை பணியிட நீக்கம் செய்தாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த மாதம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 பேரை பணியை நீக்கம் செஞ்சாங்க. கடந்த மாதம் அதே போல் திருவிடைமருதூர் அருகே இருக்கிற நேரடி நெல் கொள்முதலில் முறைகேடு குற்றச்சாட்டு வந்து ஒரு 12 பேரை பணியிட நீக்கம் செய்ய நம்மோடு மீண்டும் கக்கரை சுகுமார் இணைந்திருக்கிறார். சார், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை விவசாயிகள் சொல்கிறாங்க. உங்கள் பகுதியில் எப்படி சார் இருக்குது? இது என்ன சார், இப்போ விவசாயி வயிற்றுல அடிக்கிறதா சார்? நாங்கள் 3-4 மாதம் கஷ்டப்பட்டு கடைசி நேரத்தில் நான் கொண்டாந்து விற்க போகிற நேரத்தில் ஒரு 40 கிலோ நெல்லுக்கு வந்து 1 கிலோ நெல் எடுத்துக்கிறாங்க ஒரு மூணு. அவர் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மீண்டும் நம்ம அவரோட பேசலாம். இப்படி கக்கரை சுகுமார் அவர்களே சொன்னாங்க, நாங்கள் 4-5 மாதம் கஷ்டப்படுறோம், ஆனால் எந்த கஷ்டமுமே படாமல் ஒரு துளி வியர்வை கூட இல்லாமல் 1 கிலோவுக்கு 1 ரூபாயிலேருந்து 2 ரூபா வரைக்கும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வாங்குறாங்க. அந்த பணம் சுமிதுக்கும் தொழிலாளர்களுக்கு கூலி குறைவு, அதனால் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அரசு கொடுக்கணும். அப்படியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மட்டும் இந்த பணம் அது போகிறதில்லை. அது விவசாயிகளாக பார்த்து ஒரு காலத்தில் கொடுத்தாங்க. சரி, நிறையா 100 மூட்டை 200 மூட்டை நெல் போடுறோம், இது ஒரு தொகை இல்லைன்னு கொடுக்க ஆரம்பித்தது இன்றைக்கி இப்படி கட்டாயமாக வசூலாக வந்து நிற்குது. அப்படிங்கிறது தான் விவசாயிகளுடைய வேதனை. இது எல்லா விவசாயிகளாலையும் நடைமுறையில் கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால், ஒரு ஏக்கர் சாகுபடி நெல் சாகுபடி பண்ணுறப்போ ஒரு ஏக்கரில் ஒரு சராசரியாக இல்லை வந்து உத்தேசமாக ஒரு 18 குவிண்டால் தான் நெல் வந்து அறுவடையாகும். அந்த 18 குவிண்டாலும் அந்த அரசு இன்னைக்கு நிர்ணயிச்சிருக்கிற விலைக்கு விற்றால் கூட சற்றேறக்குரிய ஒரு 24,000 ரூபாய்க்கு வரும். நான் மிகச்ச துல்லியமாக சொல்லலாம், சற்றேறக்குரிய 24,000 வரும். அதில் கிட்டத்தட்ட 35,000க்கு மேலே ஒரு ஏக்கருக்கு சாகுபடிக்கான செலவு மட்டுமே விவசாயி செய்கிறார். அப்போ அவர்களுடைய கிடைக்கிற லாபம் என்பது 4 மாத உழைப்பிற்கு கிடைக்கிற லாபம் என்பது மிக சொற்பம். அந்த மிக சொற்பமான லாபத்திலும் கூட நீங்கள் எங்கள் நெல்லை கொள்முதல் நாங்கள் வாங்கணும் அப்படின்னா முன்கூட்டியே நீங்கள் பணத்தை கொடுத்தாதான் நெல்லை கொள்முதல் செய்வோம் அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடாவடி போல தான் கட்டாய பணத்தை வாங்கிட்டு தான் கொள்முதலே செய்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் விவசாயிகள் வைக்கிறாங்க. சுகுமார் மீண்டும் இணைந்திருக்கார். சுகுமார், நீங்கள் தொடருங்க சார். என்னன்னா, நான் ஒரு 600 பை 10 ஏக்கருக்கு நெல் போடணும்னா நான் முதல்ல என்கிட்ட கையில் அறுக்கிறதுக்கு அதுக்கு பணம் இல்லாமல் இருப்பேன். ஆனால் அந்த நெல் போடுறதுக்கு 600 பைக்கு நாங்கள் 24,000 ரூபா நான் பணம் கட்டணும் சார். அப்போ தான் எங்களுக்கு தாக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 40 கிலோ நெல் போடுறதுக்கு ஒரு மூட்டைக்கு 1 கிலோ நெல்
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 40 ரூபா பணம் எடுத்துக்கிறாங்க, ஒரு கிலோ நெல் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த டாஸ்மார்க் ஊழலோட இது பெரிய ஊழலாக இருக்குது சார் விவசாயி மத்தியில். ஏன்னா விவசாயி மத்தியில் இந்த நேரடி கொள்முதல் நிலையங்களை பாதிப்பை ஏற்படுத்துது சார். விவசாயிகளுக்கு அது விழிப்புணர்வு இருந்தாலும் நாங்கள் வேறு வழி இல்லாமல் நெல்லை கொண்டாந்து காய வச்சோ களமோ எதுவுமே எங்கள்கிட்ட பாதுகாப்பு வேறு வழி கிடையாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், உடனடியாக எப்படியாவது வயிற்றுல அடித்து வாங்குறது மாதிரி அடிக்கி பாதி கொடுத்துட்டு நாங்கள் வர்றோம். 35,000 ரூபா செலவு பண்ணி ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவு பண்ணாலும் எங்களுக்கு இப்போ விவசாயிகளுக்கு அந்த நெல் பணம் வந்து கிடைக்கிறது பெரிய பாடாக இருக்கும் சார். அதனால இந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல நெல் கொள்முதல் நிலையங்கள்ல உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இது பொறுத்து புகார் கொடுக்கறதுக்கு தொலைபேசி எண்களை, கட்டணமில்லா தொலைபேசி எண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் அதில் அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் சொல்லியிருக்கீங்களா? நடவடிக்கை எடுக்கலையா சார்? இது வந்து ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் சார். இது விவசாயிகளுக்கு எந்த வகையிலையும் அந்த புகார் பொட்டி வைக்கிறது, அந்த நம்ம நம்பர் சொல்றதுனாலயோ இடையில யாராவது 2 பேரை பணி நீக்கம் செய்வாங்க, அவ்வளவுதான் சார். அதனால எந்த விவசாயிகளுக்கும் இது கிடைக்காது சார், பலன் கிடைக்காது. இந்த வர்ற சீசன்லையாவது எங்களுக்கு ஏதாவது இந்த சேனல் மூலியமா எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமான்னு நாங்கள் விவசாயிகளை எதிர்பார்க்குறோம் சார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தலைவிரித்தாடுகின்ற லஞ்சம், டாஸ்மார்க் முறைகேடு போல இதுவும் பெரும் முறைகேடாக எழுந்திருக்கிறது. அதே நேரத்திலே இங்கு கட்டாய விவசாயிகளிடமிருந்து பிடுங்கப்படுகின்ற பணம் யாருக்கு போகிறது, எங்கே செல்கிறது என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிற சூழல். நம்மோடு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த ஜீவகுமார் எழுந்திருக்கிறார். சார், விவசாயிகள் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல, எல்லா மாவட்டங்களுமே விவசாயிகளிடம் கட்டாய வசூல் நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன? உங்களுடைய நேரடி அனுபவம் என்ன உங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும்? இல்லை, எல்லா பகுதியிலையுமே வந்து இந்த பண பிடுங்கல் அது கிட்டத்தட்ட பலவிதமான முறைகளில் இந்த பண பிடுங்கல், அவங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் கூட அந்த ரசீது மற்ற விஷயங்கள்ல ஏதாவது வகையில் முறைகேடு இந்த வடிவத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து ஒரு கையாலாகாததனம். எனக்கு இந்த அரசாங்கம் இதை கூட உங்களால் ஒரு நாளில் மாற்றிட முடியும் சார். ஏன்னா நம்முடைய அனுபவம் என்கிறது இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்திலே வந்து நீங்கள் வந்து இந்த நெல்லை சேமிக்கிறதா இருக்கட்டும், நெல்லுக்கான விஷயமா இருக்கட்டும், மன்னர்கள் காலத்திலேயே உயர்ந்த முறைகள் இங்கே உதாரணமாக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்திலேயே அந்த காலத்தில் ஒரு நெல் கொள்முதல் கிட்டங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து ஒரு டாஸ்மாஸ் மீடுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பாபநாசம் பக்கத்தில் இன்றைக்கும் கூட அந்த மரப்பத்தாயம் 50 களம் 100 களம் கொல்லக்கூடிய இடம்னு சொல்லி அங்கெல்லாம் திருநாயகம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க நெல்லை சேமிக்கவும் முடியல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நடந்துகிட்டு இருக்கிற செயற்கை தொழில்நுட்பம் முன்னேறக்கூடிய காலத்தில் இவங்க எங்களுக்கு வந்து சாக்குக்கு வரணும், படுதா வரணும், அது சணல் வரணும்னு சொல்லி போட்டு அப்புறம் அதுக்கு பிறகு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை ஏதோ அந்த காரணத்தை பிடிச்சி மூட்டையை நவத்துறதுல, சேல் பிடிக்கிறதுல ஒன்றும் இவங்க பணத்தை பிடிங்கிறதுல இது ஒரு கவர்மெண்ட் இதை விட, அதாவது ஒரு நீங்கள் மன்னர்கள் காலத்தையா கற்றுக்கங்கப்பா நீங்கள் முதல்ல. அதை அந்த காலத்தில் தான் நம்ம சொல்கிறோம் நெல் சேமிப்பு, நெல் உற்பத்தி ஒன்றுலையுமே எவ்வளோ நம்ம வந்து நீர் மேலாண்மை எவ்வளோ விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. இதை கூட நீ என்ன பெரிய, அதாவது மீசையை முறுக்கிக்கிட்டு வீர வசனம் பேசுறதா இருக்காங்களே ஒழியா ஒரு பல கோர்ட்டுகள் இதில் தலையிட்டு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கி நம்ம சம்பந்தப்பட்டவங்க உணவு மந்திரி ரிசைன் பண்ணுங்க, சிவில் சப்ளைஸ் முடியலன்னா எவ்வளோ இன்னும் திறமையான ஆட்கள் இருக்காங்க. நீங்க வந்து அதுக்கு நியாயப்படுத்துறீங்க, நாங்கள் குறைச்சிட்டு வாங்குறீங்க. ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு விவசாயி ஒரு பிச்சைக்காரனை நீங்க வந்து பிச்சை அவன்கிட்ட இருந்து அடிவயத்தில் பிடுங்கிற மாதிரி நீங்க பிடுங்குறீங்க. இது வந்து நியாயமாது? அந்த முறையில இதை வந்து நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவாக எங்களுக்கு செய்யணும். ஜீவகுமார், ஆனா புகாருக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, நேரடியாக வாட்ஸ்அப்பில் சொல்லலாம், தகவல் உதவி மையம் எல்லாம் இருக்கு, இந்த எதுக்கு நீங்க புகார் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்பக்கப்ப நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. என்ன நடவடிக்கை? இது வந்து இவங்க எந்த கற்பனை கோபுரத்தின் உச்சியில இருந்துட்டு பைசா நகரின் சாய்ந்த கோபுரத்துல இருக்காங்களா? நீங்க வந்து பாருங்க, வந்து இந்த நம்பர்லாம் எதுக்கு டெட்லைன் எதுக்கு ஏமாத்துறது கொடுக்குறீங்க? அது அந்த நம்பர்ல எதுவுமே கொடுத்து எந்த புகார் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அப்பயே அந்த மாதிரி ஒரு கண்ணீரும் கம்பளையுமாக விவசாயிகள் நடு ரோட்ல நின்றுகிட்டு கொண்டப்பா என் பணத்தை புடுங்குறாங்க அங்க நின்றுகிட்டு இருக்கிறோம். அதனால இது வந்து ஒரு கண் துடைப்பு. நீங்க இதுக்கான மெஷரிஸ் வந்து நீங்க ஏற்பாடு பண்ணாம இது சம்பந்தமா இந்த விஜிலன்ஸ் நீங்க சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கான நீங்க விவசாயியோட கருத்தை கேளுங்க. இந்த ஒரு டிபிசி சென்டர்ல நடக்கிற ஊழலை தடுப்பதற்கு ஆங்காங்கே கண்காணிப்பு குழுக்களை அமைச்சு அது சம்பந்தமா நீங்க வந்து
கிட்டத்தட்ட இன்னைக்கு விவசாயிகள் எப்படி நம்ம வந்து சொல்றோமோ பட்டியல் ஜாதி மக்களுக்கு விழிகன் குழு அவங்க செயல்படுதோ அதே மாதிரி விவசாயிகளோட ஊழல் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த நெல் கொள்முதல்ல விழிகன் குழு இந்த சீசன்ல நெல் கொள்முதல் சீசன்ல கண்டிப்பா இயங்கினாதான் இது ஓரளவுக்கு சரி பண்ண முடியுங்கிறது எங்களுக்கு தோணுது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நெல் கொள்முதலை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக அக்டோபர் மாதம் தொடங்கி ஏப்ரல் வரைக்கும் நெல் கொள்முதல் பண்ணுவாங்க. கரி பருவம்னு சொல்லுவாங்க. நடப்பு கேஎம்எஸ் பருவம்னு அவங்க குறிப்பிடுவாங்க. நடப்பு கேஎம்எஸ் பருவம் வந்து ஒரு மாதம் முன்கூட்டியே செப்டம்பர்லேயே இந்த ஆண்டு நெல் கொள்முதல் தொடங்கியது. செப்டம்பர்லேருந்து கடந்த பிப்ரவரி வரைக்கும் மட்டுமே அதிகமான வழக்கத்தை விட கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது அதிகமாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்காக நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய செய்தி குறிப்பு சொல்லுது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நடப்பு கேஎம்எஸ்ஸில் 2024-25 பருவத்தில் பிப்ரவரி வரைக்கும் மட்டுமே 11,98,043 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. கடந்த 2023-24 ஒப்பிடுகின்ற பொழுது இது 8,47,692 மெட்ரிக் டன் கூடுதலாக நெல்லானது கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. நெல் கொள்முதலில் வர்ற விவசாயிகள்கிட்ட இப்படி கட்டாய வசூல் ஒரு பக்கம் இருக்க, இந்த கொள்முதல் செய்யப்படுற நெல் மூட்டைகள் கிடங்குக்கு நவீன அறவையாளர்களுக்கு கொண்டு செல்லப்படுகிற அந்த வாகனங்கள்லையும் முறைகேடு செய்யப்பட்டிருக்கு. அந்த வாகனங்களுக்கான டெண்டரில் முறைகேடு நடந்திருக்கதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அறப்போர் இயக்கத்தில் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அறப்போர் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், இப்போது விவசாயிகளிடம் ஒரு பக்கம் கட்டாய வசூல், எப்படி டாஸ்மார்க் மதுக்கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி அது எங்கே போகுதுன்னு தெரியலையோ, அதுபோல் இங்கே 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் கட்டாய வசூல் நடைபெறும்னு சொல்கிறாங்க. நீங்கள் டெண்டர்லேயும் முறைகேடுன்னு சொல்கிறீங்க, எப்படி சார்? ஆமாம், ஒரு பக்கம் வந்து விவசாயிகள் நேரடி கொள்முதல் மையத்தில் வந்து போடும் பொழுது அதில் மூட்டைக்கு 40 ரூபாய் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து லஞ்சம் வாங்கப்படுகிறது. அந்த அளவிற்கு 40 ரூபாயாவது மினிமம் வாங்கப்படுகிறதுங்கிறது நம்ம தொடர்ந்து கேள்விப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சமீபத்தில் இந்து பத்திரிகையில் கூட இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ரிப்போர்ட்டாக கூட வந்திருந்தது. அதை தாண்டி இப்பொழுது நாங்கள் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வந்த நெல் அடுத்தபடியாக கொடவுனுக்கு போகும். அங்கேருந்து வந்து ரைஸ் மில்லுக்கு போய் அரைப்பாங்க, திரும்ப கொண்டு வருவாங்க. இதெல்லாம் போக்குவரத்து செய்வதற்காக போக்குவரத்து டெண்டர் ஒன்று சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல போடப்பட்டது. அந்த டெண்டர் வந்து கடந்த 2023 ஜூன்ல போட்டு அந்த டெண்டர் அவார்ட் பண்ணது வந்து ஜூன் 2024 ஒரு வருட காலம் கழிச்சு தான் அவார்ட் பண்ணாங்க. ஆனால் சந்தை மதிப்பை விட, அதாவது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் 8 கிலோமீட்டர் போக்குவரத்து செய்ய அரசாங்கம் நிர்ணயித்த விலை ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 288 ரூபாய் அப்படின்னு சொன்னா, அதை வந்து 107% சந்தை மதிப்பை விட அதிகமாக ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 598 ரூபாய்க்கு நிர்ணயம் செஞ்சாங்க. அப்போ இது ஏன் இவ்வளவு அதிகமான விலைக்கு அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 131 ஒப்பந்ததாரர்கள் பங்கு பெற்றிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்கள்ல. ஆனால் லாரி ஓட்டக்கூடிய அனுபவம் உள்ள அந்த 131 ஒப்பந்ததாரர்கள் 128 ஒப்பந்ததாரர்கள் நீங்க வந்து உங்களுக்கு திறனே இல்லை, உங்களுடைய விலைப்பட்டியலே திறக்க முடியாதுன்னு சொல்லி அனுமதி ஸ்டேஜிலேயே அவர்களை வந்து வெளியே தள்ளிட்டாங்க. 3 நிறுவனங்கள் மட்டுமே, ஒரு கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய பிராமி நிறுவனங்களான கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ், இவர்கள் மட்டும்தான் திறன் உள்ளது அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலி குவாலிஃபைட்னு சொல்லி இவர்களுடைய விலைப்பட்டியலை மட்டும்தான் நாங்கள் அனைத்து மாவட்டங்களையும் திறப்போம்னு சொல்லி திறந்து அவர்கள் 3 பேருமே அந்த கிறிஸ்டியோட பினாமி நிறுவனங்கள். அப்படின்னா என்னன்னா, போட்டியே இல்லாம அவங்க கொடுக்கறதுதான் விலை. அவங்க கிட்டத்தட்ட 200% அதிகமான விலை கொடுத்தாங்க. அதுல இருந்து நாங்க நெகோசியேஷன் பண்ணி 100% சந்தை மதிப்பை விட அதிகமா நாங்க பிக்ஸ் பண்றோம்னு சொல்லி பிக்ஸ் பண்ணாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரசுக்கு வந்து கிட்டத்தட்ட 992 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதனாலதான் அறப்போர் இயக்கம் என்ன சொல்றோம்னா, இவ்வளவு பெரிய ஊழல் இந்த துறையில நடந்துட்டு இருக்கு, இதை உடனடியா ரத்து செய்யுங்க. இப்ப ரத்து செஞ்சீங்கன்னா கூட ஒரு 500-600 கோடி ரூபாய் இழப்பை வந்து நம்ம சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அப்படி இருந்தும் கூட அமைச்சர் சக்கரபாணி எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் இதுவரை அவர் ரத்து செய்வதற்கும் தயாராக இல்லை. இது நடந்த ஊழலை வந்து அவர் வந்து எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறதாக தெரிகிறது.